ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நண்பா நண்பிகள், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயந்தான். கஸ்டமர் வருவாங்கள்ல, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆல்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கு, லூஸாக இருக்குது, அதெல்லாம் டக் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் செக் பண்ணணும். கொஞ்சம் மீடியம் வயசில் இருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த லெகின் ஃபேண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கல்ல, அதில் வந்து இந்த லேடிஸ் விஷயம் ப்ளட்டு கின்னு இருக்கும்ல, ப்ரீவியஸ் டைம் லெகின் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த லேடிஸ் இது ப்ளட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து மிஷினில் வைக்காதீங்க. ஏன்னா மிஷின் வந்து நம்ம வந்து ஒரு கடவுளாக வந்து நேசிக்கிறோம். அது வந்து அவங்க மதிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கண்டிப்பாக மதிச்சே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு அதான் இப்போ அந்த ஓரடித்த ட்ரெஸ்ஸுக்கே வந்து நம்ம அமௌண்ட்டு கேட்டோம்னாக்கா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னோம்னா அது எப்படி இவ்வளோ வரும் அப்படின்னு கேள்வியெல்லாம் நம்மளே கிராஸ் கொஷினெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நிரூபித்தா தான் கொடுப்பேன்னு சில பேரெல்லாம் நிற்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போல்டாகவே இருந்துப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இருக்கும்போதே நம்ம ட்ரெஸ் செக் பண்ணுறோன்னா அப்போவே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டிக்கோங்க. அவங்களாம் நினச்சிப்பாங்க ஒரே ஒரு தையல் தான் போடுவோம் அப்படின்ட்டு. ஒரு சிலவங்க குட்டி குழந்தைங்களாம் யூஸ் பண்ணிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா கீழே 4 பக்கமும் கிழிஞ்சிட்டு இருக்கும். அதனால் சொல்கிறேன். இந்த வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட்டு முடிஞ்ச அளவு க்ளியர் பண்ணுறேன். அடுத்தது ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3rd ட்ரிப்ஸு. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்கனாக்கா ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க. யாரும் ஃப்ரீயெல்லாம் இல்லை. அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.